கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த ஆசீர்வாதத்தை வைக்காமல் எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் உலகத்தின் மனிதர்கள் யாவரும், அவரை விசுவாசிக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. அந்த ஆசையுடைய நிறைவேறுதலாக நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளும், தேவனுடைய உடன்படிக்கைக்கு பங்காளிகளும், ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளுமாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதே வேதத்தின் ரகசியம். முழு வேதத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரையிலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னை வெளிப்படுத்துகிறது என்று இயேசு சொன்னார். வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனை, ஒளியை, வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வேத வசனங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறைபொருளாகவோ வெளிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிறார். வேத எழுத்துக்கள் எல்லாம் என்னை குறித்து சொல்லுகிறது என்று இயேசு கிறிஸ்து பல முறை திருவுளம் பற்றி இருக்கிறார். அந்த வேத எழுத்துக்கள் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எவைகளை நாம் அறிகிறோம், எவைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் அறியும் பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனத்தில் வரும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை விசுவாசித்தோம், இயேசு நமக்குள்ளே வந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? சத்தமா தான் சொல்லுங்களேன். எதை செய்தாலும் உயிரோட செய்யுங்க, எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்குள் வாசமாய் இருக்கு. இயேசு நமக்குள் வரும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? போன வாரத்திலே பார்த்தோம் 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய சரீரம் பாவத்துக்கு மரித்ததாக இருக்கும், அநீதிக்கு மரித்ததாக இருக்கும், மாம்சத்தின் கிரியைகளுக்கு மரித்ததாக இருக்கும், பொல்லாங்கு செய்வதற்கு மரித்ததாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் சரீரத்தில் வந்த நிமிஷத்தில் இருந்து தேவன் நம்முடைய பழைய மனுஷன், மாம்சத்துக்குரிய மனுஷன் அழிந்து போகும்படியாக அவர் வைராக்கியமாய் வேகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அவர் நம்முடைய மாம்சத்திற்கு மாம்சமும், எலும்புகளுக்கு எலும்பும், நம்முடைய இரத்தத்திற்கு இரத்தமாக நமக்குள்ளே இணைந்து விஞ்ஞானத்திற்கு புரிந்து கொள்ள முடியாத, மனுஷனுடைய சிந்தையால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மகிமையான மனமாறுதலை, கிரியையை நம்முடைய சரீரம் முழுவதிலும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் ராப்போஜன ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 6 மணிக்கு அது தொடங்கும். அதனுடைய பிரமாணப்படியான ஆராதனை மூலமாக தொடரும். உங்களுக்கு யாருக்காகிலும் சாயங்காலம் ராப்போஜனம் எடுப்பது கஷ்டமாக இருந்தால் அடுத்த வாரத்திலே நாம் அதை வழக்கமாக மாற்றிக் கொள்வதற்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது உபவாசத்தோடு வந்துதான் ராப்போஜனம் எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. அப்படி நீங்கள் உபவாசத்தோடு வந்து எடுப்பதாக இருந்தால் தயவு செய்து 3 நாட்கள் உபவசித்து நீங்கள் வந்து எடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச சபைகளிலே 3 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகுதான் கொடுப்பார்கள். நீங்கள் அதிகமாய் பிரியாணிகளை சாப்பிடுவதிலே மனமகிழ்ச்சியுடையவர்கள் என்றும் உபவாசத்திலே கஷ்டப்படுவர்கள் என்றும் அறிந்தபடியினால் உங்களை உபவாசம் இல்லாதபடி சாயங்காலம் நீங்க சாப்பிட்டு புசித்து சந்தோஷமாக வந்து அவரையும் நீங்கள் புசிக்கும்படிக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நிறைய புசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள் குடிப்பார்கள். அந்த தேவ கிருபையினால் அதை என்னால செய்ய முடியல. அதை நீங்கள் எனக்கு பதிலாக என்ன செய்றீங்க? தாராளமாக செய்யறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு நமக்குள் வரும் பொழுது தொடர்ச்சியான ஒரு கிரியை மரண வரையில் நடக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பழைய மனுஷனையும் அவருடைய கிரியைகளையும் சிலுவையில் அறைகிறோம் என்கிற வார்த்தை கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நடக்கிற கிரியை. நாம் சிலுவையை பார்த்ததில்லை. இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது நாம் இல்லை. ஆனால் நாம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது யார் மூலமாக நடக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணமானது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் நாங்கள் சாகிறோம், அனுதினமும் நாங்கள் மரித்துக் கொண்டே இருக்கிறோம். எதற்காக மரிக்கிறோம்? பழைய மனுஷனில் இருந்தும் பழைய மனுஷனில் ஆதாமின் மூலமாக உண்டான எல்லா விதமான தீய கிரியைகளில் இருந்தும் பொல்லாங்குகளில் இருந்தும் தேவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின துக்கப்படுத்தின எல்லா விதமான கிரியைகளில் இருந்தும் ஒட்டுமொத்தமான விடுதலையை நமக்கு உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகையால் ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார். சோ சிலுவையுடைய மரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிற நாளில் இருந்து மரணம் வரையிலும் தொடர்ந்து நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கிரியை அறிந்தும் நடக்கிறது, அறியாமலும் நடக்கிறது. சில காரியங்களை தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். நீ செய்கிறது தப்பு, நீ செய்கிறது பாவம், அதை விட்டு விடு என்று அவர் சொல்லுகிறார். நிறைய கிரியைகளை தேவன் நம்மிடத்திலே சொல்லாமல் அவராகவே செய்து விடுகிறார். அல்லேலூயா. நிறைய கிரியைகள் தேவன் நம்மிடத்திலே சொன்னாலும் நம்மளால செய்ய முடியாது. இப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சில காரியங்களை கர்த்தர் சொன்னால் உடனே கீழ்ப்படிது, சில காரியங்களை சொன்னால் இன்னைக்கு வரை கீழ்ப்படிய முடியல. அது என்னை கொல்லுகிறது, அது என்னை கீழ்ப்படுத்துகிறது, அது என்னை தின்னுகிறது. நான் அதோடு போராடுகிறேன். பெரிய காரியங்களை சொன்னால் செய்து, சின்ன காரியங்களை சொன்னால் என்னால செய்ய முடியல. ஏன்னா என்னுடைய மாம்சம் பலமுள்ளதாக இருக்கிறது. என் மாம்சம் பலமுள்ளதாக இருக்கிறது. என்னுடைய சுய சித்தம் அநேக காரியங்களிலே பலமுள்ளதாக இருக்கிறது. அதை நான் தான் கீழ்ப்படுத்த வேண்டும். அதை ஆண்டவர் செய்யவே மாட்டார். மரணம் வரையிலும் அவர் எனக்காக காத்திருப்பார், உனக்காக காத்திருப்பார். நீங்கள் அதை கீழ்ப்படுத்தி அதை ஜெயிக்கும் வரையிலும் கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். இது ஒரு பகுதி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே தேவன் உங்களுடைய பாவத்தை, உங்கள் அக்கிரமத்தை மட்டுமல்ல, நீங்கள் பிரியமானது என்று பிடித்திருக்கிறதை கூட அநேக நேரங்களிலே உங்கள் கைகளில் இருந்து பிரித்தெடுப்பார். ஆபிரகாமிடத்திலிருந்து அவன் ஏக புத்திரனாகிய ஈசாக்கை பிரித்தெடுக்கும்படிக்கு கிரியை செய்தார். ஆனால் ஆபிரகாம் கவலைப்படவே இல்லை, விசுவாசத்தோடு போனார். இந்த பிள்ளை மரித்தாலும் நான் தேவனை விடவே மாட்டேன். இதுதான் உண்மையிலே ஆபிரகாம் மனசுக்குள்ள இருந்தது ஒழிய, ஐயோ நான் 100 வயதில் பெற்ற என் பிள்ளை என்னாகும், எனக்கு சந்ததி இல்லையே, கோடிக்கணக்கான சொத்துக்களை யார் ஆழ்வார்கள் என்பதை குறித்து ஆபிரகாம் சிந்தித்ததே இல்லை. வேதம் அதற்கு நிறைய தெளிவுகளை சொல்லுகிறது. அவன் கவலைப்படாமல் மரித்தோரை எழுப்ப பண்ணுகிற தேவன் மேல் விசுவாசத்தோடு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவன் சொன்னார், அதை அவன் தான் செய்ய வேண்டும். தேவன் அதுவரையிலும் பொறுமையாக இருப்பார். அவன் அதை செய்து முடித்த பொழுது மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மலையிலே
அதுவரையிலும் அந்த வாக்குத்தத்தம் அங்கே நின்று கொண்டுதான் இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வேகமாய் கிரியை செய்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் கிரியையினால் தடை பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்களுடைய அநேக ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்பட்டிருப்பது உங்கள் வாழ்க்கையினுடைய கிரியைகளிலே மாற்றம் உண்டாவதற்காக. அது மாறாத ஒரு சத்தியம். அந்த மாற்றம் வரும் பொழுது தேவனுடைய அந்த ஆசீர்வாதம், தடை பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் சடலியாய் உங்கள் வாழ்க்கைக்குள் இறங்கி வருவதையும் நீங்கள் நன்மையை அனுபவிப்பதையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. இப்படி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மிடத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டியவைகளை பிரித்தெடுக்கும்படி கிறிஸ்துவின் மரணம் எப்பொழுதும் எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது என்று பவுல் சொல்வது ஒரு பகுதி இதுதான். இயேசுவின் மரணம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மரணத்தினாலே தேவனுக்கு பிரியமில்லாத சகலத்தையும் ஆண்டவர் கொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் சொன்னால் உடனடியாக கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லாமலேயே நிறைய குணங்களை மாற்றுவார். அல்லேலூயா. உங்களை அறியாமல் குணங்கள் மாறி போகும். இங்கே கடந்த முறை ஞானஸ்நானம் கொடுத்து முடித்த பிறகு அந்த வீட்டிலே சகோதரியை நான் சந்தித்தேன். அந்த சகோதரியுடைய முகமெல்லாம் பல்லு, முகமெல்லாம் பல்லு, அப்படி ஒரு சிரி. என்ன சகோதரி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், அவர் ஞானஸ்நானம் எடுத்தார் பாத்தீங்களா, ஞானஸ்நானம் எடுத்த அடுத்த நாள் காலையிலிருந்தே இப்படி ஒரு மாற்றம். நான் சொன்ன என்ன அப்படி ஒரு மாற்றம்? அதாவது அவர் காரை கழுகுவார். காரை கழுகும் பொழுது நான் தண்ணி கோரிட்டு போன உடனே தண்ணி வேணுமான்னு கேட்டா போயா போறா இல்ல கழுகுன கப்பு அப்படி எடுத்து போடலாம். துடைக்கிறதுக்கு துணி வேணுமா, போடி துணி எங்கிட்ட இருக்கு, அப்படித்தான் சொல்றேன். நானும் காலையில வழக்கமா அப்படித்தான் செய்தேன். ஒரு வார்த்தை சொல்லலையே, பக்கத்துல சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லலையே, ஒரு வார்த்தை சொல்லல பாஸ்டர், அமுக்கமா இருக்கிற. இப்ப நான் எகிறனாலும் அவர் அமுக்கமா இருக்கிற அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் தான் வாய்ஸ் ரைஸ் பண்றேன், அவர் காமன் கொஞ்சம் இருக்கிறார் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு இரவில இயேசு விதைக்கிறோட உண்மையில சொன்னார். விதைக்கிறவன் விதைத்துக் கொண்டு போனான், இரவில தூங்கினான், காலையில் எழும்போது விதை என்ன செய்தது, முளைத்து இருக்கிறது. இப்படி ஒரு இரவு முடிந்து அடுத்த நாள் காலையில புருஷன் மனைவிக்குள் நடந்த சம்பவம் இன்று வரையிலும் அவர் சாந்தசீலராகவே மாறி இருக்கிறார். கலைஞத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்த இது தேவன் செய்கிற கிரியை. அவர் கேட்டிருக்க மாட்டார், அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தர் செய்கிற கிரியை அவர் செய்வார், அதை யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சும்மா ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஞானம்! பரலோகத்தில் பிதா எவ்வளவு யோசித்திருப்பார். இந்த புறஜாதி ஜனங்களை நான் கொண்டு வந்து இவங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? நீ சொல்லப்பா, எப்பவும் கூட இருக்கிற உலக பாகத்துல சொல்லு. தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டிருப்பார், தூதர்களை சொல்லுங்க, என்ன சிஸ்டம் பண்ணலாம், எங்க ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் தடையில்லாமல் பெறும்படி அவர்களை சுத்திகரிப்பதற்கு என்ன முறை பண்ணலாம்? பைபிள்ல பாருங்க, பிதாவாகிய தேவன் அநேக நேரங்களில தூதர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பும் பொழுது பெரிய மீட்டிங், பல நாட்கள் நடந்திருக்கும். திட்டங்கள் தீர்மானங்களை எல்லாம் எல்லாரும் சேர்ந்து தீர்ப்பு பண்ணியிருப்பாங்க. இயேசு தன் ஐடியாவை சொல்லி இருப்பார். மிக
அல்லேலூயா. அப்படி தேவன் எல்லாவற்றையும் எடுத்து கடைசியில பார்த்தார், சுத்திகரிக்கப்படுவதற்கு பாவங்கள் கழுகப்படுவதற்கு ஒரே வழி தண்ணீர் என்ன செய்யணுமோ கழுகிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வழக்கமா பாத்திரங்கள் தண்ணீர் தானே கழுகுறாங்க, எதை கழுகினாலும் தண்ணீர் தானே கழுகுறாங்க, கழுகிடுவோம். அப்படி ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அப்படின்னா அது மனுஷ ஞானம் அல்ல, அது தேவ ஞானம். அல்லேலூயா. மனுஷனுக்கு புரியாது. யாருக்கு தான் புரியும்? தேவனுக்கு மட்டும்தான் புரியும். மாற்றம் கர்த்தராகிய இயேசு உள்ளே வரும் பொழுது நமக்குள் உண்டாகிற மகிமையான மாற்றங்களில் ஒன்று, நம்முடைய சுபாவத்தை அவர் கேட்காமலேயே மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில எவ்வளவு சுபாவங்களை நான் அறியாமலேயே ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். நான் அறியாமலேயே மாற்றியிருக்கிறேன். அதற்கு அநேக ஆதாரங்களை எனக்கு சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் மரணம் அது உங்களுக்கு செய்யும். அல்லேலூயா. இந்த இயேசு நமக்குள் கிரியை செய்யும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே சில பகுதிகளை விட்டு விடுவோம். அது முக்கியமான ஒன்று, மனுஷனுக்குள் இருக்கிற ஒரு மோசமான சுபாவம் இருக்கிறது, பயம். பயம். இயேசு நமக்குள் இருந்து நம்முடைய பயத்தை மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் மறுபடியும் பயப்படுவதற்கு அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், 15ஆம் வசனத்திலே அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இயேசு நமக்குள் வரும் பொழுது பயத்தை மாற்றுகிறார், பேடித்தனம், கோழைத்தனத்தை மாற்றுகிறார். ஆங்கிலத்தில் God has not given us the spirit of fear என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், ஆனால் சரியான மொழிபெயர்ப்புகளிலே God has not given us the spirit of timidity என்று எழுதப்பட்டிருக்கிறது. Timidity is something different than from fear. Timidity na கோழைத்தனம், வீரம் இல்லாத வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் பணிகிற வாழ்க்கை. இந்த கோழைத்தனத்தின் ஆவியை தேவன் நமக்கு தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். சிலர் எல்லாவற்றுக்கும் பயமுள்ளதாக இருக்கிறார். எதற்கு எடுத்தாலும் பயம். படிக்கிற காலத்தில் படிப்பதற்கு பயம். சில பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயம். டீச்சரை ஃபேஸ் பண்றதுக்கே பயம். நான் சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ்ல காலையில ஸ்கூல்ல கொண்டு எங்க அப்பா விடுவாரு. 10 மணிக்கு டீச்சர் ஆஜர் டாப் எடுக்க போகும்போது திரும்ப வீட்டுக்கு ஓடிடுவேன். எங்க அப்பா பாரு என்னடா அப்படின்னு தூரம் மட்டும் அப்படி போ, இருந்துட்டு போ அப்படின்னாரு. போயிட்டு திரும்ப வர மாட்டேன் வீட்டுக்கு, பிள்ளைக்குள்ளே இருப்பேன். நல்ல அடியும் தந்து திரும்ப கொண்டு விடுவார். இப்படியே 1ஆம் கிளாஸ் முழுசும் நான் இந்த மாதிரி எங்க அப்பா வடாத பாடுபடுத்தி இருக்கேன். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஸ்கூல்ல காலேஜ்ல நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு ஏதாவது இருந்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா போயிடுவோம். அல்லேலூயா. அட்ராக்ஷன் இல்லாமலே நிறைய பேர் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு பையனை வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்தாங்க, பிஇ சிவில் இன்ஜினியரிங். காலேஜுக்கு அதிகமா கட்டடிப்பாங்க. அப்ப வந்து சொன்ன பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம், தொடர்ந்து ஜெபம். திடீர்னு ஒரு நாள் அவன் காலேஜுக்கு போக தொடங்கினான், ஒழுங்காக போக தொடங்கினான். ஏன் நினைக்கிறீங்க? நம்முடைய ஜெபத்தினால நினைக்கிறீங்களா? இல்ல,
அங்க ஒரு பொண்ணு கிளிக் ஆயிட்டா. அவனை அவனை அட்ராக்ட் பண்றதுக்கு அங்க ஒண்ணு இருக்குது. அந்த அட்ராக்ஷன் வந்த உடனே அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மனுஷன் நிறைய காரியங்களை பார்த்து பார்த்து பயப்படுகிறான். படிக்கிற காலத்துல பயம், இன்டர்வியூக்கு போனா பயம். நேற்று தினத்துல பாருங்க, நான் ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை என்னோட கூட்டிட்டு வந்தேன். நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. மிகுந்த கஷ்டத்துல அவருடைய தகப்பனார் ஒரு சாதாரண வேலையில 3 பிள்ளைகளை இன்ஜினியரிங் படிக்க வைத்திருக்க. அவன் எம்டெக் முடிச்சிருக்கிறான். அப்ப நான் ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருக்கும் பொழுது அந்த குடும்பம் அங்க வந்திருந்தது. எங்க வீட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டாங்க. அந்த வீட்டுல போனோட வீட்டுல நிறைய சாபங்கள் இருக்கிறதை கண்டுபிடிச்சு அதை அவங்களுக்கு சொன்னேன், ஜெபித்து. 3 பேர் இன்ஜினியரிங் படிச்சு வீட்டுல இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஏமா நீங்க என்ன பண்ணுகிற? ஒரு நர்சரி ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றேன். என்ன படிச்சிருக்கிற? எம்டெக். இருக்காது, பெங்களூருக்கு வா, உனக்கு வேலை இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக அவருடைய பயோடேட்டாவை நான் அப்லோட் பண்ணேன். ஐபிஎம்ல இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் அவளை கூப்பிட்டு வந்தேன். நான் இன்டர்வியூக்குள்ள கூட்டிட்டு போனேன். எல்லாம் ஏற்கனவே அவளுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மணிக்கூர் உட்கார்ந்து பேசி எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். உள்ள போன உடனே அங்க இருக்கிற முதல்ல கேட்டான், உன் பயோடேட்டா கூட அப்படின்னு சொன்ன. அவன் சொன்ன இங்கிலீஷ் அவளுக்கு புரியல. அப்படியே என் முகத்தை பார்த்தா. நான் சொன்ன பயோடேட்டா கூட அப்படின்னு சொல்லி காலையில இருந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு இன்டர்வியூ முடிவு வரைக்கும் நான் அவ கூடவே இருந்தேன். முதல்ல கூப்பிட்டாங்க, இன்டர்வியூக்குள்ள போனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன் பயமா இருக்குது? ஏன் பயத்துக்கு காரணம் என்ன? இல்ல அவன் இங்கிலீஷ் பேசுறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. அவங்க பேசுறது புரியல. ஏன் உனக்கு இன்டர்வியூ பண்றவனே ஒரு காலத்துல இப்படிதான் இருந்திருப்பான். அவனே ஒரு காலத்துல பயந்து பயத்துல போட்டிருப்பான். இன்னைக்கு அவன் வேலை கிடைச்ச உடனே ஒண்ணு பயப்படுத்துகிறான். நீ பயப்படாத. ஐபிஎம்ல இல்லைன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் இல்லைன்னா அதுக்கு அப்ளை கம்பெனி இருக்குது, ஒராக்கிள் இருக்குது. எங்கேயாவது உனக்கு நம்ம வேலை எடுப்போம். நீ பயப்படாத, தைரியமா இருந்து 5:30 மணி வரையிலும் அவள் பயப்படுகிறார். திரும்ப 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 இன்டர்வியூல போடுறாங்க. 5:30 மணி வரைக்கும் பயந்தா. ஒரு 3:30 மணி கழிந்தோன்னு சொன்னா, நான் ஏதாவது வீட்டுக்கு போயிடுறேன். சாயங்காலம் வீடு என்ன பஸ் எடுத்து விட்டுருக்கு பாஸ்டர். நான் சொன்னேன், ஐயோ நீ ஒரு 3 நாள் இரு, உனக்கு நான் எங்கேயாவது ஒரு பிளேஸ் வந்து வாங்கி தரேன். இல்ல பாஸ்டர் நான் போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருகிறேன். நான் சொன்னேன், போனா ப்ரிப்பரேஷன் வராது, பெங்களூர்ல இருந்தா ப்ரிப்பரேஷன் வரும். அல்லேலூயா. பெங்களூர்ல வந்தா ப்ரிப்பரேஷன் வரும். நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா உன் பயம் மாறும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி, இன்டர்வியூக்கு போகும்போது ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு நிறைய இருக்குது வாலிப பசங்க, இந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. இன்டர்வியூ நிறைய பயம். நான் ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ கூட்டு போனேன் முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போய் பார்க்கும்போது ஃபைல் எல்லாம் இருக்கு, சர்டிபிகேட் தவிர. சர்டிபிகேட் தவிர எல்லாமே இருக்குது. பறக்க வரை முடிக்கிறா, சர்டிபிகேட் கூட கேட்கறா. அப்படி என்ன மோத்து பாக்குறா. என்ன கோமச்சாமி உன்னை கூட்டு சர்டிபிகேட் வீட்டுல போட்டு ஜனங்க வந்து கோமச்சாமி உன்னை திரும்ப நம்ம எடுத்து வர முடியாது அவ்வளவு தூரத்துல. பயம், பயத்தினால கை கால் வரையில் எடுத்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, என்ன கேட்க போறாங்களோ, நான் என்ன செய்வேன், என்ன சொல்லுவேன். பயமே கிறிஸ்துவுக்குள்ள கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நெப்போலியன் எழுதினான், என் அகராதியிலேயே பயம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அல்லேலூயா. இயேசு பயத்தின் வேலை போன உடனே ஐயோ என் வேலை போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் உனக்கு முடிவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் உனக்கு துவக்கம் மட்டும் தான் இருக்கு. There is no end in Jesus. There is always beginning in Jesus. உன் வேலை போகும் பொழுது சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவுறு, உனக்கு அடுத்த வேலை ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா. எதை நீங்க இழக்கிறீங்களோ, இழக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். ஆனபடியால் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது சொன்னார், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இயேசு உனக்குள் இருந்தா
பயமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பயத்தின் ஆவி இயேசு மூலமாய் வந்த ஆவி அல்ல. பயத்தின் ஆவி பிசாசின் மூலமாய் ஆதாமுக்குள் வந்த ஆவி. அவன் பாவம் செய்த பொழுது தேவனை பார்ப்பதற்கு பயந்தான். தேவனை கண்டு ஓடி ஒளித்தான். அன்றே பயத்தின் ஆவி மனுபுத்திரருக்குள்ளே குடிகொண்டு விட்டது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பயத்தை புறம்பே தள்ளுகிறார். அல்லேலூயா. பயத்தை அகற்றுகிறார். இயேசு ஒன்றை குறித்தும் கவலைப்படாது. அல்லேலூயா. சில நேரங்களை பாருங்க, வீரமும் தாழ்மையும் சேர்ந்திருக்க முடியுமா? திங்க் பண்ணுங்க. வீரமும் தாழ்மையும் சேர்ந்திருக்க முடியுமா? இருக்க முடியாது. வீரனுக்கு என்ன இருக்காது? தாழ்மை இருக்கு. சத்தமா சொல்லுங்க, வீரனுக்கு தாழ்மை இருக்கு. ஆனா அது போய் வீரனுக்கு, உண்மையான வீரனுக்கு தாழ்மை இருக்கு. இயேசுவிடத்தில் வந்த பிறகு நிறைய பெந்தேகோஸ்தேக்காரர்கள் எனக்கு நண்பர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை நான் பார்த்தே சோர்ந்து போயிட்டேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாச்சு, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாகிவிட்டது. இப்போ எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கிறது, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சு, எப்ப பார்த்தாலும் சோத்திரப்பா 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 இப்படி ஜெபம் பண்ணி எல்லா வீரத்தை இழந்து எதற்கெடுத்தாலும் பயப்படுகிற ஒரு கூட்டம் பெந்தேகோஸ்தேக்காரர்களை என்னுடைய வாழ்க்கையில டைரக்டா ஃபேஸ் பண்ணிருக்கேன். குமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே சிபிஎம் சபைக்கு போகிற ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர் விரைவு போக்குவரத்து கழகம், நம்முடைய தமிழ்நாட்டில் இயங்குகிற அமரர் ஊர்தி. அமரர் ஊர்தினா தெரியுமா? விரைவு போக்குவரத்து கழகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் அவர் டிரைவர். இவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எக்ஸ்பர்ட் இன் டிரைவிங், நல்லா பண்ணுவார். அவர் டிரைவர், அவரு எனக்கு நண்பர். கண்டக்டர் என் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நாயர், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆஃப் கை ஜிப்பாவும் வெள்ள வேஷ்டியும் தான் கட்டுவார். கன்னியாகுமரி பணிமனையில் இருந்து பஸ் புறப்படும். சென்னை போகிற வரைக்கும் 1000 தடவை தூங்கி விடுவார். ஸ்டீரிங் பிடிச்சிட்டு சோத்துறோம் வண்டி நிற்காது, அது ஆத்திரமா போய் இடிச்சு நிற்கும். இவர் டிக்கெட் கொடுக்கும் போதெல்லாம் மனசு நிற்குமா? டிக்கெட் வேகமா கொடுத்துட்டு வந்து டிரைவர் சீட்டு முன்னாடி நின்றுறாரு. பாருங்க, பக்கி மாதிரி ஒரு பேக் தூக்கிட்டு, நல்ல திடகாத்திரமா இருந்த ஒரு வீரன் பக்கி மாதிரி ஒரு பேக் பிடிச்சுக்கிட்டு அவர் அலைய மண்ட வழியா போறதை இன்னைக்கு நான் பார்க்கதான் செய்யறேன். ஆபிரகாம பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்பொழுது ஆபிரகாமுக்குள் இருந்தார். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை நடத்தினார். ஆபிரகாம் கோழை அல்ல, வீரனாக இருந்தார். லோத்தை 5 ராஜாக்கள் பிடித்துக் கொண்டு போன பொழுது ஆபிரகாம் 318 அவருடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட யுத்த வீரர்களோடு போய் 5 ராஜாக்களை சங்கரித்து லட்சக்கணக்கான பேர்களை கொன்று அவர் லோத்தையும் திரளான சம்பத்தையும் எடுத்து திரும்ப கொண்டு வந்த வீரனாக இருந்தார். அல்லேலூயா. தாழ்மை இருந்ததா? ஆபிரகாம் தாழ்மை இருந்ததா? மிகுந்த தாழ்மை இருந்தது. இவ்வளவு பெரிய யுத்த வீரன், சாராளுக்கு 2 போட்டு மறந்துல, இந்த யுத்தத்தை காட்டல, கையில இருக்கிற பலத்தை காட்டல, சும்மா போறவங்க பிடிச்சி சென்னைக்கு ஒரு அடி கொடுக்கல, பெரிய வீரன். ஆனா மிகுந்த தாழ்மையும் மிகுந்த தெய்வ பயமும் மிகுந்த கிருபையும் மிகுந்த கீழ்ப்படிதலும் மிகுந்த தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. அதுவும் நம்ம இருக்க முடியாதா? அதுவும் நம்ம இருக்க முடியாதா? நம்மள பயந்து போய் தான் சாக்கணுமா? இயேசுக்குள்ள வந்த பிறகு இல்ல, நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேண்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது தேவனையே தெரிந்து கொண்டார். தாவீதுக்கு பயம் கிடையாது. கேரளாவில் மலையாளி பிரசங்கிகள் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. தாவீதே, நீ வீட்டிலே இருந்தோ நின்று ஆடு மேய்க்காதே சொல்லு. தாவீதே, நின்று அற்புதம்
சொன்ன. அப்படி இல்லை, பொறுப்பான வேலை, ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பான வேலை யுத்த வீரன் ஆனபடியால் அப்ப அந்த கடைக்குட்டியை கூப்பிட்டு நீ மேயப்பா இவங்க சோம்பேறி அனுப்பினான். அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு தாழ்மை இருந்ததா? தாழ்மை இருந்ததா? நல்ல தாழ்மை இருந்தவன். மோசே பார்வோனுக்காக அநேக ராஜ்யங்களை யுத்தம் செய்து பிடித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. மோசே மிகப்பெரிய யுத்த வீரன். எத்தியோப்பியாவை பிடித்தான், ஆப்பிரிக்க ராஜ்யங்களை எல்லாம் பிடித்து பார்வோனை கீழ்ப்படுத்தின மிகப்பெரிய யுத்த வீரனாகிய மோசே குறித்து தேவன் சொன்னார், பூமியில அவனை போல தாழ்வுள்ளவன் யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இயேசு வந்த உடனே ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அதே சத்தமா சொல்ல மாட்டான். அந்த பெந்தெகோஸ்து பாஸ்டர்மார் பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது அது ஒரு விசேஷமான ஒரு டியூனோட இருக்கும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ஹே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படி சொன்னா என்ன செய்யும்? ஹாய் பாஸ்டர், ஹவ் ஆர் யூ அப்படி சொன்னா இது ஒரு போலியான ஒரு தாழ்மை. இயேசு வரும் பொழுது பயத்தை அகற்றி வீரத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு வீரனா கோழையா? இயேசுவோட வீரத்தை காரணம் ஒரு இடத்தை சொல்லுங்க. தேவாலயத்தை பாருங்க, ஹிஸ்டாரிக்கலா படிக்கணும். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா படிக்கணும். எருசலேம் தேவாலயம் என்பது பல ஏக்கர் நிலத்தில் இருக்கிற ஒரு பெரிய தேவாலயம். அங்க என்ன நடந்தது? காய்வா என்ற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். இவன் முழு தேவாலயத்தினுடைய சுற்றுப்புறங்களையும் தேவாலயத்துக்குள்ள வாடகைக்கு விட்டுருந்தான். சகல விதமான மார்க்கெட், வாங்க மூர் மார்க்கெட்டை விட பெரிய மார்க்கெட், காந்தி பஜாரை விட பெரிய பஜார் எங்க இருக்குது? தேவாலயத்துக்குள்ள இருக்குது. இயேசு போனாரு, 32 வயசு, நல்ல ஹைட்டும் வெயிட்டும், கூலி குறி சோத்திரம் பிரேசலான்னு சொல்லிட்டு போகல, அப்படி நிபந்தம் அப்படி போன உள்ள பார்த்தாரு. என் தேவாலயத்தை குறித்தான எரிவினை ஆட்சி போனார். அங்க தேடினார் ஒரு நல்ல இந்த கழுதைக்கு அந்த முதுகெலும்போடு சேர்ந்த அதை எடுத்தார், எடுத்து ஆட்டி நோக்கிட்டார். நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல போய் அங்க இருக்கிற ஒருத்தரை அடிச்சு தப்பி வர முடியுமா? வர முடியுமா? கன்னியாகுமரியில போய் 2 பேருக்கு தர்க்கம் விழுந்து நீங்க ஒருத்தனை அடி கொடுத்தீங்கன்னா உங்களை கன்னியாகுமரி கடல்ல செஞ்சிருவான், பூத்திடுவான், திரும்ப வர முடியாது. மார்க்கெட் ஏரியாவுல போய் எவனுக்கும் பயப்படல, ஆட்டி நொறுக்கி மேசைசெல்லாம் தூக்கி தள்ளி ஆடு பறவைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து விரட்டிட்டு சிங்கமாறி நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கோலை இல்லை. இயேசு அரெஸ்ட் பண்ண வரும்போது பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்புக்கொடுத்தா 100 பேரோட ஒத்த அடிப்பாரு, தெரியுமா? சாக வேண்டும் என்பது சித்தம், அதனால தன்னை ஒப்பு கொடுத்தாரே ஒழிய வந்து அவர் மேல் கை போட்டார்கள் இருக்கு. பாத்தீங்களா எப்படி? கொஞ்சம் அடிமலை தெரிஞ்சவன் மேல கை போட்டா சும்மா நிப்பானா? எப்படிலாம் தட்டுவான். இயேசு மேல கை போட்டதுக்கு ஒரே அடியில கொண்டிருப்பார். அல்லேலூயா. அவ்வளவு வீரனாக இயேசு இருந்தார். இயேசு கோழைத்தனத்தை, பயத்தை மாற்றி நம்மை விசேஷித்த நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நாம பயப்படக்கூடாது? மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28 31 வரை வாசிங்க. மத்தேயு 10 28 31. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம். பாருங்க, மனுஷ பயம் ஒண்ணு, எதுக்கு எடுத்தாலும் பயம், எங்க போனாலும் பயம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷனுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படவே செய்ய. எங்களுக்கு போனா நீ எதுக்கு பயப்படுற? மனுஷன், ஐயோ எனக்கு வேலை கிடைக்காது, யாரு சொன்னது? இறுதிக்கு போகும்போதே வேலை கிடைக்காதுன்னு சொன்னது யாரு? வேலை கிடைக்கிறதுக்காக போகிற உன்னை பார்த்து பயப்படாது. நீங்க ஒரு இன்டர்வியூல போயிட்டு பயப்படாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். அல்லேலூயா. சைக்காலஜி
நீ பயப்படாம நீங்க நிக்கிறீங்க, உங்க முகத்தை பாக்குறான், கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்கறீங்க, ஒரு ஆஃப் ஸ்மைலோட அருமையா பேசுறீங்க அப்படின்னா அவனுக்கு தெரியும் இவன் ஒரு நல்ல மேனேஜர் பொசிஷனுக்கு உரிய தகுதி உள்ளவன். அப்படி இன்டர்வியூல போயிருந்தோம் கேட்பான், உன்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் வந்து திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் 5 வருடம் பிஇ படித்தேன். இவ்வளவு முடிப்பா? முடிக்கூடாது. இன்டர்வியூல கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்க கூடாது. அது இன்டர்வியூல முக்கியமான ஒன்று. நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அவன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி சொல்ற வரையும் பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசணும்னா கை காலம் கைப்பிடிக்க கூடாது. எப்படி தைரியமா இருக்கிறான், காலேஜ் எப்படி எக்ஸாம் எப்படி இருந்தது, என்னோட ப்ரொஃபசர் அப்படி அந்த காலேஜில் படித்த கூட அவன் பேசிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பேசுகிறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு கான்பிடன்ஷியல் இருக்குது. இஸ் a confidential fellow. தைரியம் இருக்கு பாருங்க. இவ்வளவு பேர் முன்னாடி இருந்து அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலும் பார்ப்பானே சுருக்கமா முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னா அவனுக்கு தெரியும் இவனுக்கு தைரியம் இல்லை, இவன் பயப்படுறான்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படாதீங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. யாருக்கு தான் பயப்படணும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட்டு அவரையே கனம் பண்ணுவாயாக. வாசிங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒரு பாசுக்கு 2 பாருங்க. ஏன் நீங்க பயப்படக்கூடாது? ஏன் நீங்க தைரியமா இருக்கணும்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குறிகள் இருக்கிறார்களே, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அல்லேலூயா. பூமியில எது நடந்தாலும் என் பிதா அனுமதிக்காமல் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் நடக்காது. அடுத்து உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணமிடப்பட்டு இருக்கிறது. Numbered. It's not counted. All your hairs are numbered. ஒவ்வொரு முடியிலையும் தேவன் நம்பர் போட்டிருக்கிறாராம். அடுத்து ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலம் குறிகளை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், you are greater and you are so valuable. You are special than so many sparrows. வானத்தில பறக்கிற ஒரு அடைக்கலம் குருவி கூட கீழே விழுகிறது எனக்கு தெரியாம விடாதுன்னா நீ எவ்வளவு விசேஷித்தவர், நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். சர்வ சிருஷ்டிக்கும் மேலாக தேவன் மனிதனை வைத்திருக்கிறார். ஆறுபடியால் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தேவதூதரிலும் நம்மை சற்று தாழ்ந்தவராக்கினார் என்று. மலையாள பைபிள்ல கரெக்டா இருக்கு, அவர் தேவனிலும் சற்று நம்மை தாழ்ந்தவராக்கினார். கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எலோஹிம், ஏஞ்சல் அல்ல. நாம் தேவனை விட சற்று தாழ்ந்தவர்கள், ஆனால் மற்ற எல்லா கிரியைகளை விட மேலானவர்கள். அல்லேலூயா. சொல்லுகிறேன், you are a special person. நீ ஒரு ஸ்பெஷல் பர்சன். நீ இந்த உலகத்தில ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில தேவன் உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை வைத்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில உனக்காக ஸ்பெஷலான காரியங்களை வைத்திருக்கிறார். அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, you are so special. You are so special. அல்லேலூயா. பாருங்க, இந்த கான்செப்ட் உள்ளத்துல எடுக்கிறவங்க ஸ்பெஷலா மாறிடுவாங்க. எந்த இன்டர்வியூ பாருங்க, எந்த சயின்டிஸ்ட பாருங்க, எந்த சிஓ பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் பாருங்க, இன்ஜினியர் பாருங்க, டாக்டர் பாருங்க. நான் ஸ்பெஷல், I will be a doctor. I am special, I will be a scientist. I am special, I will be an IAS officer. I am special, I will be an IPS officer. I am special, I will be an IFS officer. இப்படி உயர்ந்த நிலைமைக்கு போன எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள வைத்திருந்த ஒரு தத்துவம், நான் விசேஷித்தவன். சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கருத்து பிடித்து சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்த்தா தெரியுது எனக்கு. அல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்களா இல்லையோ, நான் விசேஷித்தவன். I always believe I am special. And God is always special for me. And I am always special for him. So in everything you are special, the Bible says. Hallelujah. Hallelujah. நீங்க யாரையும் ஸ்பெஷல் நினைக்காதீங்க, நீங்க ஸ்பெஷல். எப்படி?
அந்த 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 மேனேஜர் ஸ்பெஷல். எப்பா நான் பயபக்தியோட போய் நிற்பேன். இல்ல நான் ஸ்பெஷல். அல்லேலூயா. நீ ஸ்பெஷல் போக மாட்டேங்க, நான் ஸ்பெஷல் ஏ மாட்டேங்க. ஆனா என்னோட ஸ்பெஷாலிட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒரு பறவையை விட எவ்வளவு விசேஷித்தவர் ஆனபடியா you are so special. உபாகமம் அதனுடைய 7:6 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சகல ஜனத்திலிருந்தும் நான் உங்களை விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொண்டேன். You are so special. ஆண்டவர் சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது, you are special. So இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்பெஷல், கிறிஸ்தவர்கள் ஸ்பெஷல். அப்படிப்பட்ட நீங்க உலகத்திலே எந்த சோதனைக்கும், எந்த பாவத்திற்கும், எந்த பொல்லாப்புக்கும், எந்த வியாதிக்கும், எந்த ஒரு கிரியைக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கும்படிக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. மார்க் 4:35-41 வாசிக்கும் பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களோடு படகில் போகிறார். பயங்கரமாய் கடல் கொந்தளித்தது, படகு அலைகளால் மோதினது. எல்லாரும் சத்தம் போட்டாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இன்னொரு சொன்னார், நாங்கள் மடிந்து போவதில் உமக்கு கவலை இல்லையா? இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, நாங்கள் மடிந்து போவதில் உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் சொன்னார், ஏன் பயப்படுறீங்க? அற்ப விசுவாசி, ஏன் பயப்பட்டு, ஏன் வாழ்க்கையில பயப்படுது, ஏன் கடன் பிரச்சனைக்கு பயப்படுது, ஏன் வேலை இல்லாம பயப்படுது, ஏன் வியாதிக்கு பயப்படுது, ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயப்படுகிறது? ஆண்டவர் கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஆண்டவர் சொன்னார், காற்றை கடலை அமைதலாக சொன்னார். ஒரு செகண்ட் அமைதலாக இருந்து விட்டேன். அல்லேலூயா. அப்ப உங்க செபத்துல நீங்க தேவனத்திலிருந்து மகிமையான காரியங்களை கிறிஸ்து மூலமாய் பெறணும்னா முதல்ல பயம் இல்லாம இருந்தா உங்க பிரச்சனைகளுக்கு கட்டளை இருக்கு. Hallelujah. The top level of prayer is not begging. Christians always beg. பாருங்க, பிச்சைக்காரர்கள் கெஞ்சுகிறார்கள், பிள்ளைகள் கொஞ்சுகிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கிரியைகளின் மேல் நான் கிரியை செய்யும்படி எனக்கு கட்டளையிடுங்க. தேவன் சொல்லியிருக்கிறார், எனக்கு கட்டளையிடுங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிரியைகள் மேல் கட்டளையிடுங்க. சோ உங்களுக்கு பயம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையை தீரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறதுக்கு பதிலாக இயேசுவின் நாமத்தில் பிரச்சனையை அமைதலாக, கடன் பிரச்சனையை அமைதலாக, அல்லேலூயா, பேங்க் மேனேஜரை அமைதலாக, வேலை இல்லாமையே அமைதலாக, வியாதியை அமைதலாக என்று கட்டளை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்குள் பயத்தை மாற்றி பலனையும் சக்தியையும் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை என்னுடைய வீட்டுல என்னுடைய அம்மா, என்னுடைய 2 தங்கச்சி இருக்கிற வாலிப பிள்ளைகள், நான் குமரங்குடியில் இருக்கிறேன். இரவு ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பெரிய குடிகாரன், ஆஜானுபாகுவான வளர்த்தியும் வண்ணமா ஒரு பெரிய குடிகாரன் எங்க வீட்டுல போய் கேட்டை உடைச்சி உள்ள போயிட்டான். உள்ள போய் வெறும் சட்டியோட நிக்கிறான், கதவை பிளக்கிறதுக்காக நிக்கிறான். என் தங்கச்சி மாரெல்லாம் ஒரே சத்தம். அங்கிருந்து எனக்கு போன் பண்றாரு. நான் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறேன். அண்ணா ஓடுவாங்க, எங்களை கொல்ல போறான். என்னன்னு கேட்டு, ஒரு குடிகாரே கேட்டெல்லாம் உடைச்சிட்டான். அப்படி நான் டக்குன்னு பைக் எடுத்து வேகமா போனேன். அங்க போனா கிரில்ல ஏழை நிக்கிறாங்க, சட்டியோட ஏழை நிக்கிறாங்க. கோலியாத் மாதிரி நல்லா வளர்த்தி நல்ல வண்ணம். நான் பைக் வச்சதான் உண்டு, ஓடி வாடா எனக்கு. நான் ஓடிட்டேன் கொஞ்ச தூரம், திரும்ப உள்ள போவான், திரும்ப வருவேன், திரும்ப வரட்டும் ஓடுவேன். கடைசியில இவன் போய் என்ன பண்ணா, முழு பலத்தோட இடிச்சா பாருங்க, அந்த கதவு டமார்னு விழுந்துச்சு. அதாவது கஷ்ட காலத்துல சத்தம் போட்டு ஒரு பதில் வர திங்க் பண்ண மைண்ட் ஒர்க் அவுட். பின்பக்கம் கதவை திறந்து ஓடி தப்பி இருக்கிற வேலைக்குள்ள 3 நாள் உள்ள கிடந்து சத்தம் போடுது. இவன் கதவை திறந்து உள்ள போகிறான். போச்சு 2 வாலிப பிள்ளைகள். அம்மா அண்ணா அண்ணா அந்த அண்ணா அவன் கதவை திறந்து உள்ள போகும். இந்த கதவு கீழே விழுந்தது, அவன் போகும். வேகமா போய் ஒரு புஷ் கீழே விழுந்தான். என் தங்கச்சி சொன்ன,
அப்படி ஓடி வந்து அங்க ஒரு கம்பு எடுத்துருவாங்க. வெளியே வந்தா கம்பு அறுத்து வச்சிருக்கு, பிளாவு அறுத்து வச்சிருக்கு, நல்ல அருமையா அறுத்து வச்சிருக்கு. ஒரு கம்பு எடுத்துட்டு தந்தான். கம்பு எடுத்து ஆவேசமா, அவன் எலும்புல நம்மளை தீர்த்துருவான். ஆவேசமா ஒரு அடி அடிச்ச காலில் முற்றி வைக்கிறேன். கால் 2 துண்டா போயிடுச்சு, 2 துண்டா போயிடுச்சு. தோல் அப்படியே தோங்குது. கால் பிடிச்சி இழுத்து ரோட்ல கொண்டு போட்டு, வீட்டுக்கு கீழே கொண்டு போட்டு, செத்தா சாவ கேட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்தது. RS காரங்கெல்லாம் பயங்கர பிரச்சனை. அவன் இந்து, இவன் அப்படி பண்ணிட்டான், ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க ஸ்டேஷனுக்கு போய் கோலாப்பா சொன்னேன். அவனை நான் அடிச்சதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லு, எவனாவது பார்த்தாருன்னா சொல்லு, இல்லாத பட்சத்துல சொல்லாது. அதனால ஸ்டேஷனுக்கு போனான், மேட்ரு பிடிச்சி. இப்ப பெரிய 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 கம்பி கோர்த்து சங்கிலி மாதிரி போட்டு அப்படியே நடக்கிறவன் பார்க்க கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அவன் செய்தா தப்பு, நான் செய்தது தப்பு இல்லை. என் அம்மாவை என்னுடைய தங்கச்சி காப்பானுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. அவன் தொடர்ந்து உள்ள போயிட்டு நான் சொத்தியதான் அப்படின்ட்டு நீனா சில நேரங்களில் தேவனை போய் காப்பாற்றுவார் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல நாம எதை செய்யணுமோ அதுக்குரிய பலத்தை தேவன் நம்ம கண்டிப்பா அடிச்சுவாரு, தாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு உண்டு, தேவன் அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்குள் கிரியை செய்யும் பொழுது பாருங்க, எல்லா பயத்தில் இருந்தும் நம்ம விடுவிப்பது மட்டுமல்ல, நம்முடைய சோதனைகளில் இருந்து கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. நீங்க போக மாட்டீங்க, உங்க வாழ்க்கை இதோட முடியாது, உங்க வாழ்க்கை துவங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ எல்லாம் போச்சு அப்படி சொல்லாதீங்க, எல்லாம் இனிதான் வரும்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் இனிதான் வரும், எல்லா நன்மை இனிதான் வரும். நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் உயர்ந்திருப்போம், நாங்கள் இழக்க போவதில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் இயேசு எனக்காக எனக்குள் இருந்து செய்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது பாருங்க, முந்தானையில முடிச்சுட்டு நடக்காதீங்க. எப்படி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்காரு, கூலா சாஃப்டா இந்த ரூமுக்குள்ளேயே விட்டு சோறு போட்டு நாய் வளர்க்கறது மாதிரி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, வாழ்க்கையில போராடி முன்ன போகக்கூடிய சக்தி கிடையாது. இப்ப பாருங்க, இங்க இவ்வளவே இருக்கிறீங்க, இங்க வந்து பஞ்சமத்தில நடந்து உங்களுக்கு சம்பாதிச்சீங்களா, கஷ்டப்பட்டீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படித்தானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நீங்க ராஜா மாதிரி இருக்கிறீங்க, எவ்வளவு அனுபவத்தின் வழியா போய் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், பாஸ்டர் என் பையன் என்ன விட பயங்கர சாமர்த்தியசாலி அப்படி சொன்னாலும் கைவிச்சு காட்டுங்க பார்க்கலாம், தலை எப்படி ஆகுது? நான் வந்து பாக்குறேன், 1 வருஷம் 2 மாசம் பாக்குறேன், உங்க பிள்ளைகள் யாரும் உங்களை விட எதிரையும் சாமர்த்தியசாலிகள் அல்ல. சண்டி காலத்தை கொண்டு விடுங்க, அவங்க ஒரு மெக்கானிக் ஷாப் தொடங்கிட்டு பார்ப்போம். கல்கத்தாவில கொண்டு விடுங்க, கப்பி விட்டு பார்ப்போம். பொசுக்கு மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க, பொசுக்கு மாதிரி. பிள்ளைகள் தாங்களாகவே சிந்தித்து ஒரு காரியத்தை செய்வதற்குரிய காரியங்கள் ஒரு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் காரியம் பையன் வளர்ந்துட்டா அவன் அனுப்புங்க, நீ போப்பா, நீ போய் அதை செஞ்சுட்டு வா. ஐயா அப்பா நான் போக மாட்டேன், அவரு அப்படி இப்படி இல்ல, நீ போ. சின்ன வயசுல இருந்து கலெக்டர் ஆபீஸ், வில்லேஜ் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், ரெவன்யூ ஆபீஸ் எல்லாவற்றுக்கும், என் தங்கச்சுமா தம்பி எல்லாருக்கும், வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் எந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் நான் தான் போவேன். சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கிறது இருந்து முதல்ல தக்கலையில போய் நிக்கிறேன். அவர் எழுத்துக்காரர் எழுதி தந்த ஒரு லிஸ்ட், அதை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்த முறை போகும்போதெல்லாம் நானே அந்த ஷை இப்படியாக இன்னவன் மகன் இன்னவன் எழுதுற மாதிரி நானே அழகா எழுதி கொண்டு போய் சைன் வாங்கி ஒவ்வொரு முறையா தான் செய்திருக்கேன். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க பாருங்க, ஒரு மணியாளர் கொடுத்தா ஒழுங்கா ஃபில் பண்ண தெரியாது, ஒரு டீல் எடுக்க தெரியாது, ஒரு சேர் எடுக்க தெரியாது, ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரியாது. இப்படி பிள்ளைகளை பேடி மாதிரி வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் சாமர்த்தியசாலிகளா எழுப்பி நாளைக்கு உலகத்தை அசிக்கிறவங்களால மாற முடியாது. உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுமா, அது பிள்ளைகள் கஷ்டப்பட்டுரும். நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, அது நீங்க சாமர்த்தியசாலிகளா இருக்கிறீங்க, தைரியமா இருக்கிறீங்க, திடகாத்திரங்களா இருக்கிறீங்க, எதையும் சாதிக்க முடியும். பணம் இல்லாட்டாலும் வாழ்வீங்க. ஆமே. இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் போனா 9 பிசினஸ் வரும். அல்லேலூயா. ஒரு தொழில் போனா இன்னொரு தொழில் உங்களால் கொண்டு வர முடியும், ஒரு கிளிய போனா இன்னொரு கொண்டு வர முடியும், ஒரு பாஷை போனா எத்தனை பாஷை கொண்டு வரீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பயம் இல்லாம நீங்க இருக்கிறீங்களே, அதே மாதிரி
பிள்ளைகளையும் சிந்திக்க வைங்க, செயல்பட வைங்க. தேவையான அளவு சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவங்க வளர்ந்து அவங்களே காரியங்களை செய்து தங்கள் காலில் நின்று காரியங்களை சாதிக்கிறத பார்த்து நீங்க பின்னால இருந்து லீடு மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் பெங்களூர்ல மிகப்பெரியவர்களாக மாறுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எங்க வாழ்க்கை முடிவு வரவில்லை, வராது, துவக்கம் தான் வந்திருக்கு. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில் வரும் பொழுது பயத்தை மாற்றி கோழைத்தனத்தை மாற்றி வீரர்களாக செயல்படுகிறவர்களாக நிமிர்ந்து நிற்கிறவர்களாக உங்களுக்கு கிரியை செய்யும்படிக்கு அவர் எந்த பகுதியில் மரணம் தேவையோ அதை உருவாக்குகிறார்.